Hello friends, welcome to Nitish Family. June 1 21 day workout challenge day 16 ஓட workout என்ன அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி first time என்னோட வீடியோ பார்க்குறவங்க subscribe பண்ணிக்கோங்க and bell button click பண்ணிக்கோங்க. ஒரு சர்ப்ரைஸ், எனக்கு சர்ப்ரைஸ்னு சொல்லலாம், உங்களுக்கு அது சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம் இல்லை அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். பிரியாணி சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம், நூடுல்ஸ் சாப்பிட்லாம், ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்லாம், ஃப்ரைடு மோமோஸ் சாப்பிட்லாம், எது வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். இது சாத்தியமாக்கா அப்படின்னு ஒரு சிஸ்டரே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேங்க்கா, இந்த மாதிரி சாப்பிட்டே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாமா அப்படின்ற கேள்வியே கேட்டிருந்தாங்க. உங்களோட டயட் சார்ட் எப்படிக்கா இருக்கும் அந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க. நான் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் மாதிரி 4 வீக்கில் அவங்கள எல்லா விதமான டயட்டுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுற மாதிரியுமே சரி, நம்ம டீடாக்ஸ் டயட் எடுக்கிறது, ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, அதை எப்படி நம்ம டயட் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்றது ஒவ்வொரு வீக்கும் ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் நான் கிளாஸில் இன்க்ளூட் பண்ணி கொடுப்பேன். பட் இந்த பிரியாணி சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்லாம். பழைய ஆளுங்களும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களும் சரி, மைண்ட் செட் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னா, என்ன வேணால் நான் ஏன் இஷ்டத்துக்கு சாப்பிடணும், ஏன் இஷ்டத்துக்கு எக்ஸசைஸே பண்ணக்கூடாது, ஆனால் உடம்பு மட்டும் லீனாக எங்கே இருக்கணும். அது எப்படிங்க? ஆசை தாங்க. அதாவது ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. ஆசைக்கும் பேராசைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வர்றது ஆசை. ஆனால் ஒரே நாளில் படுத்தனையும் சூரிய வம்சம் படத்தில் வர்ற மாதிரி 7 பஸ்ஸு வாங்கி முன்னேறி வர்றது அப்படின்றது அது பேராசை. இன்னொன்று அது கனவுல மட்டும்தான் நடக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு மினிமம் 1 or 3 years அது ஆகும். அதுதான் உண்மை. ஒரு மோட்டிவேஷனுக்கு வேணா அதை வச்சுக்கலாமே தவிர அதுவே என் வாழ்க்கையா வச்சுக்கணும் அப்படின்றது தப்பு. வெயிட் லாஸ்ல நிறைய மெத்தட்ல வெயிட் லாஸ் பண்றது ஈஸி, பாடி வெயிட்டை குறைக்கிறது. ஆனால் நம்ம உடல் உபாதைகள் பிரச்சனையிலேருந்து வெளிவரணும். எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்புறம் ஏங்க வெயிட் ஏறுது? கொஞ்சமாவது யோசிக்கணும். நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் அப்படின்றது அதை அக்செப்ட் பண்ணிக்காது. உள்ள இருக்க இன்னர் ஆர்கன்ஸ் அக்செப்ட் பண்ணாம நீங்க பிடிச்ச உணவு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும், நூடுல்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற போது நீங்க வீட்டில் ஹெல்த்தியா கொஞ்சம் குக்கிங் மெத்தட் மாற்றி எடுக்கிறதும், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டயத்துல ஒரு குறிப்பிட்ட டயத்துல மட்டும் உணவு எடுக்கும் போது ஒரு மீல் வேணா அந்த மாதிரி எடுக்கும்போது சில பேருக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, சில பேருக்கு வெயிட் லாஸ் இருக்கும். உடல்ல பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றதும் சரி. லைஃப்ல நம்மளோட ஆரோக்கியத்தையும் வாழ்நாள்களையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான உணவும் எடுக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும். 50 வயசு வரைக்கும் வாழ்றவங்க 60 வயசு வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான உடற்பயிற்சியும் எக்ஸசைஸும் தான் நம்மளுக்கு உதவுமே தவிர எது வேணா சாப்பிட்டு வெயிட் லாஸுக்கு வேணா உதவும், பட் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு உதவாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதத்தில் 1 நாள் 2 நாள் வேணால் அந்த மாதிரி உணவுகள் எடுங்க, அதையே வழக்கமாக வச்சுக்காதீங்க. ஸோ எனக்கு வெயிட் லாஸ் கிளாஸுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் பொய்யெல்லாம் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி உணவை நான் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். ஏன் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த காலத்தில் இருக்கிறவங்க, நான் சொல்கிறது யங் ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்போ ஏன் ஜென்ரேஷன் தாண்டி என் அம்மா காலத்துலலாம் கடின உழைப்பு இருக்கணும், உணவுனா இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க இருந்திருந்தாங்க. பட் இப்போ இருக்கவங்களுக்கு எது ஷார்ட்டாக இருக்கணும், நிறையா சாப்பிடணும், அந்த அட்ராக்ஷன் சுற்றி வருது. அதை அவங்க ஷார்ட் ஃபார்மில் ஈஸியாக பண்ணிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த மாதிரி ஒரு ஆடெல்லாம் கொடுக்குறாங்க. அதை நம்பி நம்மளும் போயிடுவோம். ஸோ என்னோட ஒப்பீனியன், ஆரோக்கியமாக சாப்பிட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸை தாண்டி ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலும் எங்காவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. டே 16 ஒர்க் அவுட் என்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுங்கள். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் 2 செட்டு பண்ணிவிட்டு டே 16 எக்ஸசைஸ் 2 செட்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ் ப்ரெஸ். கால்களை சோல்ற அளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணி 1 தம்பிள்ஸ் ப்ரெஸ், 2 3 தம்பிள்ஸ் ப்ரெஸ். ஸ்குவாட் பண்ண கஷ்டமாக இருக்குது, நீ பெயின் வருது அப்படின்னா உங்கள் நீயை இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி புஷ் பண்ணி பண்ணாதீங்க. உங்கள் தை மசில்ஸை ஃபோர்ஸ் பண்ணி உடம்பை மெதுவாக கீழே இறக்கி எந்திரிங்க. அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சேர் எடுத்துக்கோங்க. சேர்லேருந்து கால் 2 அடி தூரமாக வச்சு 1 உட்காந்து எந்திரிச்சு ஃபிஸ்ட் ப்ரெஸ், 2 3. சேரில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எந்த நீயும் புஷ் பண்ணாமல் உங்கள் தை மசில்ஸை ஃபோர்ஸ் பண்ணி உட்காந்து எந்திரிக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹேமர் வெர்டிக்கல் டு ஹரிசாண்டல் பொசிஷன். பைசப்க்கும் ட்ரைசப்க்கும் மிங்கிள் பண்ணி பண்ணுற மாதிரி தான் கன்வென்ஷனல் பைசப் கர்ல் அப்படின்றது. கீழே சென்டரா வெர்டிக்கலாக இருக்கா,
வெர்டிக்கல் டு ஹரிசாண்டல் பொசிஷன். பைசப் கர்ல் பண்ணிவிட்டு சேம் தம்பிள்ஸை மாற்றி ட்ரைசப் பொசிஷன், பைசப். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கீழே இறக்கிட்டு அப்புறம் வெர்டிக்கலாக கொண்டு வந்து சைடாக கீழே இறக்கணும். கீழே இறக்கி வெர்டிக்கல் ஹரிசாண்டல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லையிங் செஸ்ட் ஃப்ளை. செஸ்ட்டுக்கு நேரம் தம்பிள்ஸை வெர்டிக்கலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரைசப் மசில்ஸை புஷ் பண்ணி கீழே தரையில் இறங்குற வரைக்கும். 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் லையிங் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். கை ஷோல்டருக்கு நேராக வெர்டிக்கலாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரைசப் மூவ் பண்ணக்கூடாது. ஃபோர் ஆர்ம்ஸை மூவ் பண்ணி 1. உங்கள் ட்ரைசப் மூவ் ஆகாமல் பண்ணுங்கள். 2 3 4 5 6. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் கிரன்ச்சஸ் தான். கால்களை 90 டிகிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கைகளை பேக்கில் கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களோட முதுகை புஷ் பண்ணி மேலே தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8. ஹெர்னியா ப்ராப்ளமும் கோர் இன்பிட்வீன் கேப் இருக்குது அப்படின்னா பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டோ டச் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு பைசைக்கிள் கிரன்ச்சஸில் செஸ்ட்டுக்கு நேராக கால்களை ஹோல்ட் பண்ணி ஏற்கனவே பண்ணியிருப்போம். இன்றைக்கி கிராஸாக பண்ணுறது தான். கை ஷோல்டருக்கு நேராக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு கால் வந்து ரைட் நீயை டச் பண்ணுற வரைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8. நம்ம பைசைக்கிள் கிரன்ச்சஸ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் கிராஸாக பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு இந்த தை மசில்ஸும் அடிவயிறும் சேர்கிற இடத்துல சில சமயம் மசில்ஸ் பிடிச்சிக்குது. அதனால் மெதுவாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் 2 செட்டில் 20லேருந்து 30 கவுண்ட்ஸ்க்கு பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் முடிச்சோன்னே மறக்காமல் கூல்டவுன் பண்ணிடுங்க. கூல்டவுன் பண்ணால் தான் மசில்ஸ் ரெக்கவர் இருக்கும். கண்டிப்பாக கூல்டவுன் பண்ணணும். அடுத்து வர்ற ஒரு 5 நாட்களுக்கு உன்னை செட்டு பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் 2-3 எக்ஸசைஸ் மிங்கிள் பண்ணி அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். பட்டு நம்ம தான் எப்படி இருந்தாலும் டெய்லி விடாமல் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்குள்ளே நம்ம தான் மோட்டிவேஷன் தேடிக்கணும். டே 17ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.